வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு சரியாசனத்தில் அமர வைத்ததாயே நாடிய பொருள் கைகூட ஞானமும் புகழும் உண்டா வீடுயார் வெளியதாகும் நீடியரக்கர் சேனை நீர்வட்டொழிய வாகை சூடைய சிலையில் ராமன் தோல் போலை கோர்வார்கே கடலென்ற ஊரு கொண்டு கடகன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கடலென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றன்ற மோசை மாறிடோ சூழலிசை காற்றன்ற மோசை மாறிடோ சூழலிசை கண்டண்டனே தானித்தோ மூவாசை மாறிடோ சூழலிசை காற்றொன்ற மூவாசை மாறிடும் சூழலிசை காட்டொண்டு நித்தோ நித்தோ ஏ போட் போட் உடலென்ற கொம்பிகே உணவென்ற இறை தேடி ஓயாரிரகம் பகலோ இரவும் பகலோ இரவும் பகலோ இரவும் பகலோ ஒண்டொண்ட உறங்குவாரே கண்டதே அல்லாமல் ஒண்டொண்ட உறங்குவாரே கண்டதே அல்லாமல் ஒரு பயனடைந்தாரில்லையே உண்டொண்டு உறங்குவாதே கண்டதே அல்லாமல் உண்டுண்டு உறங்குவாதே கண்டதே அல்லாமல் ஒரு பயன் அடைந்ததில்லை ஏ போல் போல் தடமன்ற விடைகரையில் வந்து தாயென்றும் என்றாணி என்றும் நான் என்றும் தாயென்றும் என்றாணி என்றும் நான் என்றும் ராமாயணோ என்றோ நான் என்றோ தாயென்றோ என்றோ நீ என்றோ நான் என்றோ தமையோனே இடை நின்று கரை நின்றே கேளாது இருபார உணகழகோ உனக்கழக ஈசன சிவகாமி நேசனையனையாளோ ஈசன சிவகாமி நேசனையனையாளோ பிள்ளை வளட ராஜனே சிவகாமி நேசனையனையாளோ ஈசன சிவகாமி நேசனையனையாளோ பிள்ளை வாழாட ராஜனே பாடுவனே ராமா பொன்னை கரகாலமல்ல உனை ரோடு ஐய தேடுவேனே ராமா உன்னை உன்னை தேடுவேனே ராமா உன்னை இந்த தட்சண பூமி வாடு ராமாவுனை நான் தேடுவேன் ராமாவுனை போறேன் ராமா உன்கே அலை கூற
உருகின்ற கரை ராணி இல்லை எந்த குற்றங்குறை வந்திடாமல் வந்திடாமல் ஒரு குற்றங்குறை வந்திடாமல் எம்மா வந்திடா வந்திடாமல் இந்த நாவில் வந்து குடியிருப்பாய் கொஞ்சம் கோரையே வந்தேடாமல் வந்திடாமல் நாவில் வந்து குடியிருப்பாய் எடுத்த கரை குறைகள் பாடு இந்த இறையவாணை அருள் அருள் புரிவாய் ஐயா வடித்த கரை குறைகள் பாட நம்ம குறைகள் பாட ஓர்மகளே அருள் புரிவாய் படித்த கதை குறைகள் பாடே குறைகள் பாடே பார்மகளே அருள் புரிவாயே அந்த அயோத்தி மணன் நகரில் அழகு மன்னன் தஜரத மனைவிமார்கள் போன்றவே ஒரு பிள்ளை இல்லா கவலையோடு அந்த பிள்ளை இல்லா கவலையோடு அங்க அழகுடனே அரசாண்ட பிள்ளையில்லா கவலையது இழுத்து போடு அவருக்கு பெருங்கவலை குதையா போட் போட் அயோத்தி மாநன் நகரில் அதிரதன் மகனாகிய தசரதர் சக்கரவர்த்தி நீதி நேர்மையோடு சரி கடமை கண்ணியம் நட்டுப்பாடு கட்டுப்பாடோடு அயவர் சரி அழகுடனே அரசு புரிந்து வர்றார்கள் அழகுடனே அரசு புரிந்து வருகிறார்கள் அல்லவா கோசலை கைகேசி சுமித்ரா பூச்சாண்டி தூக்கிட்டா எம்மோ 3 பேர்களும் 3 பெண்மணிகளும் அழகுடனே அரசாட்சி செய்து வருகிறார் அழகுடனே அரசாட்சி செய்து வருகிறார்கள் ஆண்டு வருகிறார்கள் அல்லவா? இப்படி ஆண்டு வரும் பொழுது ஆண்டு வரக்கூடிய வேளையில அந்த விஸ்வாமுத்திரரை அழைத்து ஆமோ ஆமம்மா ஐயாவே மாமோனியே 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 அழகே வார்த்தை சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளோ ஐயாவே மாமோனியே 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 அழகு வார்த்தை சொல்ல கேளோ அப்பா சொல்ல கேளோ சொல்ல கேளோ சுவாமி நீங்க சொன்ன சொல்படிக்கு ஆமா நீங்க சொன்ன சொல்படிக்கு பட்டத்து இளவரசி 3 திருமணம் முடித்தேன் 3 நல்ல திருமணம் முடித்தேன் இந்த அயோத்தி ஆளுவதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லையே எனக்கு ஒரு வாரிசு இல்லை ஐயா ஏ தசரதா தஜரதா உனக்கு பிள்ளை செல்வம் வேணும் தானே சரி அப்படி வேணும்னா பிள்ளை செல்வம் வேணும் என்று சொன்னா தர்மம் செய்த கையாலே நீ அதர்மம் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சுவாமி ஏன்னா என்ன எதா இருந்தாலும் ஒரு நிதானம் அளவு சரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஆமோ ஆமம்மா நீ தர்மத்தை ரொம்ப சரி ஒரு எல்கையே இல்லாமல் செஞ்சுட்ட எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஒரு ஜீவன் அல்லவா அப்பேற்பட்ட மனுஷனா பேர் எடுத்துட்ட சரி அதனால உன்னுடைய கையாளை ஆமோ ஆமப்பா 1000 அரையானையை 1000 மத யானைகளை ஒரு அம்பாலே கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் தஜரதா அப்படி கொன்னால் உனக்கு பிள்ளை செலவு உண்டு கண்டிப்பாக குழந்தை செல்வமானது உண்டல்லவா என்ற விஷாவோத்திர சொன்ன பாரு இந்த அழகு மன்னன் தஜரஹர ஐயா வில்லிகாலை தானே ஐயா வானவாரை தாந்தோடு அங்க வானவாரை தொடுத்த அவர் வானவாரை தொடுத்த அவர் பண்புடனே ஏது செய்தார் பானமாது தொடுத்த போதே அவர் பானமாலை தொடுத்த போது தசரதர் பண்புடனே ஏது செய்வார் அங்கிருந்தோ வேணாமா அயோத்தி வந்தான் அழகு மன்னன் தஜரத அவர் நாடு நல்ல நகர்கள் மணவாளைய ஆரே தஜரதரோ வனமாலே வனங்கள்
நடந்து அங்கே வருகிறாரே தசரதரோ நாளான நாளை இலை நல்ல ஒரு வேளை இலை சாமமான சாமம் போலை சதி சாவணேரது இலகுலங்க சாமம் போ நெஞ்சு போட்ட நெஞ்சாறு நடு சாம நேரத்திலே நெஞ்சாரிகோ நடுச்சாம நேரத்திலே இந்த ஐயா தசரதர் தசரத மன்னவரு விஸ்வாமுத்திரர் மாமுனிவர் சரி சொல்வதை அறிந்து சொல்வதை அறிந்து 1000 மலையானையை கொல்ல வேண்டுமென்று 1000 மதையானைகளை கொல்ல வேண்டும்னு சொல்லி யானை கூட்டம் என்ன ஊருக்குள்ளே நடமாடும் கிடையாது 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 அல்லவா அப்ப எங்க வரணும் எங்க எங்க பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் தாய் அதுதான் ஐயா தெய்வந்திரனுடைய பூங்காவனம் ஆமா தேவேந்திரன் பூங்காவனத்திற்கு அல்லவா அந்த பூங்காவனத்திலே வந்து மதிலை அழகு மன்னன் தசரதர் சக்கரவர்த்தி என்ன செய்கின்றார் பாருங்க அப்படியே அம்பரா கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பானங்களை சரி வாரியாகவே தொடுத்து சரி ஏன்னா 1 2 இல்ல 1000 மதையானை ஆமா ஆமா 1000 மதையானைகளை கொண்டோம்னு சொன்னா நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்லி சந்தோஷத்தை பார்த்தேன்னா தஜர மன்னதருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் கவலை கண்ணீர் கடமையோட இருக்குமா ஏன்னா 1000 மதையானைகளை கொள்ளுங்கும் போது சரி இதுவரைக்கும் ஒரு புல் புண்டுக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது ஆமா ஐயா ஆமா ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது மாட்டாரு அந்த குழந்தை செல்வத்துக்காண்டி 1000 மத யானைகளை கொல்லணும் சொல்லும் போது மனசு சங்கடமா தான் ஆகும் வருத்தம் இருக்கும்ல ஐயா தசரதா அப்ப அம்புக்குறிகளை அதோ இருக்கு பாருங்க அதுதான் ஐயா தெய்வந்தனுடைய பூங்காவனம் ஒரு யானைக்கு ஒரு யானை அதை ஒண்ணாமல் அண்ணாமல் பிரசாதம் கொடுப்பாங்க நம்ம பார்க்கறது அதனால் இந்த யானைகள் உரியானது உரியான லட்சுமிழாவை தெய்வந்தருடைய பூங்காவனத்துக்கு வருகிறது பூங்காவனத்திற்கு வருகிறது புல் பூண்டுகளை மேய்ந்து சரி தண்ணீரை குடிக்க வருகிறது யானைகள் தண்ணீரை குடிக்க வருகிறது அல்லவா நமக்கு அழகான சாப்பாடு சரி நம்ம சாப்பிட்டதுக்கே 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கோம் ஆமா நமக்கு இருக்கு நம்ம உடம்புக்கே நமக்கு 2 லிட்டர் தண்ணி தேவைப்படுது உங்களுக்கு அருமையான சாப்பாடு கடையில ஒரு குறை கிடையாது சரி என்ன கேட்டாலும் உடனே பக்குவமா இருக்கு தாயி ஆமா அடேங்கப்பா நானா இழுத்துருக்கேன் இழுப்பு காலையில ஆமா ஆமா 4 பெசலு எப்பா ஆமா 4 சாதா அடே உளுந்த வடை ஏப்பா கார வடை காணுமா எங்கப்பா கடைசியில இழுக்க முடியாம இழுத்த 4 பூரி இனி உங்களுக்கு மத்தியானம் 6 சுவையோடு ஆமாம்மா அறுசுவை சரி அது ஒரு சாப்பாடு சரி ஆனா இந்த யானைகளுக்கு தாகம் எடுக்கும் தானே தண்ணி எடுக்கும் போது அப்ப வந்து டப்பா தண்ணி யானைக்கு காணாது சரி ஏன்னா ஒரு யானை 2 யானை இல்ல கிடையாது 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 இந்த 1000 யானைகளையும் குறி வைக்கணும்னு சொல்லி அவையா யானை தண்ணீரதே குடிக்கும் வாரே குடிக்கும் ஐயா குடிக்கும் வார் பார்த்திட்டாரே தஜரரும் குடிக்கும் போது குடிக்கும் வாரே பார்த்திட்டாரே தஜரரும் ஐயாவில் ஆராயம் தான் ஆடு அங்க வானவாரை ஓடைவார் வானவாரை ஓட்டவோர் வானவாரை ஓட்டவோர் யானைகளும் அடிந்தோரைய அந்த பானமலை போட்ட போது அந்த யானைகளும்
மடிந்த பண்டு நல்ல மடிந்துரை பாரும் பெரிய அரிசத்து நல்ல மடிந்துரையா இவளோக சேர்ந்துதையா நல்ல மடிந்துதையா மடிந்துரைய சிவலோகோ சேர்ந்துதையா ஆமையா பட்டு மடிந்தது வரும் ஒரு யானை யானை செத்து மடிந்தது சிவலோகோ சேர்ந்ததல்லவா ஏன்னா யானையை கொல்லும் போது வெளிச்சம் கிடையாது. ஆமா 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 நஞ்சு ஓட்டா நெஞ்சிருக்கும் நடிசாம வேலைகள் இல்லாதாயி நல்ல இருட்டு. சரி இருட்டுக்குள்ள கொண்டு போட்டு ஆமையா 1000 யானைகளை கொண்டு விட்டு மறுபடியும் இந்த அயோத்தி மன்னன் தசரதர் சரி அயோத்திக்கு வருகிறார். வருகிறார் அல்லவ மனைவிமார்கள் எல்லாம் தூங்குறாங்க. நம்ம எல்லாரும் தத்தரதுக்கு அவளுக்கு என்ன ஆமா வருத்தம் மட்டும் இருந்தா இப்ப தூங்க ஆரம்பிச்சுட்டா இருப்பாள்ல. தஜரத மன்னர் என்னம்மா செய்கிறா தூக்கம் வந்து யாருக்கும் வரும், சரி ஆனா இந்த மன்னனுக்கு வரல. என்ன காரணம் தாயி ஏன்னா என்ன காரணம் நமக்கு பிள்ளை வர முக்கியம். ஆமா குழந்தை வர முக்கியம். நம்மளோ அந்த தேவேந்திரன் பூங்காவனத்துல இவ்வளவு நாளும் தர்மம் செய்தோம். சரி இன்னைக்கு அதே தர்மம் செய்த கையாளை யானைகளை கொன்று விட்டோம். சரி எத்தனை யானைகளை கொன்னிருப்போம், எத்தனை யானை இறந்திருக்காதோ. இவருக்கு கண்ணுல தான் விடிஞ்சிருக்கு. சரி இறங்கி உள்ள வர வேண்டியதானே, இது எதுக்கு விடுபிடி சண்டை? அதனால அப்பந்தான் பார்த்தா அங்க நேரமாக விடைந்தோரையா அங்க விடைந்தோரே அப்படி ஓடு அழகு மன்னன் ஐயோ தேவன் தான் கேட ஐயோ தேவன் தான் கேட ஐயா அழகுடனே ஏகி வாரா ஓ அயோத்தி மாதாங்கேடே அந்த அயோத்தி மாதாங்கடமே ஏ அழகு மண்ண ஏகிவா ஐயா தெய்வம் தேரம் பொங்காயிருக்கு மன்னனான தஜரரோ யானைகளை வார்த்தாரை யானைகளை வார்த்த போது என்னை யாரு செய்வாரா என்னை யாரு செய்வாரா அந்த ஈச்சவனன் தஜரரோ ஐயா என்னையது செய்து வாரா அந்த ஏச்சமனே தஜரரோ தெய்வந்திரம் பூங்காவில் நல்ல பச்சை பசேன்னு பல்ல பசேன்னு இருக்கிற கூடிய இடம் அல்லவா, குட்டம் தண்ணி சொன நிறைய இருக்கு. ஆமாம்மா அப்படியே வந்தாரு. சரி யானை கூட்டத்தை பார்க்காரு. அவன் யானை கூட்டத்தை எண்ணுதாரு 1 2 3 4 555 885 999 யானை 1 2 3 4ன்னு சொன்ன மாதிரி இருக்கு. சரி அப்ப யானை எத்தனை இறக்கணும்? ஆமா 1000 யானைகளை இறக்கணும். ஆனா இப்போதைக்கு 999 யானைகள் மாண்டு மணினது மரணம் அக சேர்ந்தது. அப்போ இன்னும் எத்தனை யானை குறை இருக்கப்பா? ஒரு 15 யானை கொண்டு வந்தாய். 15. ஆமாம்மா 15 யானை கொண்டு வந்து சொன்னா சரி 1000 அடிச்சிடலாம். ஆமா 50 40 13 அப்படின்னா என்னையா கணக்கு? சரி அப்படின்னா என்ன கணக்கு? 5 லட்சத்துக்குலாம் போறாரு. நாராயண மாதிரி நடிக்க ஆள் இல்ல. சரி ஆனால கொஞ்சம் பொருந்தர சொல்லுங்க. 999 யானைகள் இறந்திருக்குதம்மா. அப்ப இன்னும் எத்தனை யானை குறை இருக்குப்பா? ஒரே ஒரு யானை குறை இருக்கு தாயி. நாங்க என்ன டீச்சரா கையை கட்டின கை தூர எடுக்க முடியும்? எடுடா சரி அப்படி எடு. யாருக்கு? சரி அங்க காலேஜ் போங்க கூட்டமா எப்படியா எப்படி ஆனாமலையும் படிக்க முடியும். அதான் சரி நீங்க ஒரு ஆளு. காலேஜ் முடிஞ்சா படிக்க விட்டாதானே. சரி
நமக்கு தமிழ் தான் தெரியும், அதுகளுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆமாம்மா. அதனால சரி. இந்த தசரதர் சக்கரவர்த்தி ஒரு யானை குறை இருக்கும்னு ஆமையா 999 யானைகளுக்கு நல்லடக்கம் செய்தார். நல்லடக்கங்களை செய்து விட்டு, அதாவது அதுக்கு என்ன என்ன வீமிகரிகளை முடிக்கணுமோ சரி தகனம் செய்துவிட்டு அப்போ ஒரு யானை குறை இருந்தால், ஒரே ஒரு யானை குறை இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு பிள்ளை குறை இருக்குமோ என்று, பிள்ளை வரம் குறை இருக்குமோ என்று சொல்லி அப்போ மறுபடியும் அந்த தெய்வந்தருடைய பூங்காவிலை பூங்காவனத்திலே ஒளிகட்டி பரன் போட்டு காத்து இருக்கிறார் தசரதர் சக்கரவர்த்தி. யானை வரும்போது போட்டு தாக்கிற வேண்டியதான். ஒரே ஒரு யானைக்காக காத்து கொண்டு இருக்கிறார் அத்தா. ஆமா, அப்ப போட் சரி ஒரு யானை எப்பவர் வந்து ஒளிகட்டி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேளையில அது பக்கத்தில ஒரு சின்ன கிராமம். ஐயா, எந்த கிராமம்? எந்த கிராமம்? அது என்ன கிராமம் தெரியுமா? என்ன கிராமம்? கிஷ்கிந்தாபுரி. என்ன பேர ஒருக்க சொல்லுங்கம்மா தாயி. கிஷ்கிந்தாபுரி. நம்ம ஊருன்னா அப்படிலாம் இருக்கணும். பேர பத்திலாம் மர்மமான ஊரு பேர் மர்மமான. அதான் சக்கரவர்த்தி. சரி, ஒரு பிட்டு நுணையாது. ஒரு ஊரு. ஆமா, எங்கப்பா கிஷ்கிந்தாபுரி. மனசுக்குள்ளே பதிஞ்சிச்சு எனக்கு. ஒரே சொல்லல கிஷ்கிந்தாபுரின்னு சொன்னதுதான். அச்சாணி வச்சு அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்கு. இருக்கும்ல ஊரு பேர் எப்படி இல்ல. அதான் கிஷ்கிந்தாபுரி பட்டணத்துல. அந்த கிஷ்கிந்தாபுரி பட்டணத்துல அங்க யார் யாரெல்லாம் ஆண்டேவா அந்த கண்ணே மாமோடி அவர் மனைவி அஞ்சேனையா கவலை என்று ஆண்டு நல்லடாரும் போலை ஒருந்தியாரு ஆண்டு ஈசானங்களையும் போலை ஈசானங்களையும் போலை ரூபாயோட ஆண்டவா கீசனும் கிளியும் போலே நாராயணா கீசனும் கிளியும் போலை கிருபையோடு ஆண்டுவார் நகமுடல் சரையும் போலை ஆண்டுவாரா வைக்கும் நல்ல சாண்டும் போலை அப்படிதான் ஆண்டவோ அந்த கண்ணே மகாமோடி அவர் மனைவி அஞ்சரை ராஜமண்ணா ராஜமண்ணா எனக்கு வாய்த்தே பிராணநாதா ஐயா ராஜமண்ணா ராஜமண்ணா எனக்கு வாய்த்த பிராணநாதா மன்னாரி மன்னவா மன்னவா மகிடமுடி தரித்த மன்னா மகிடமுடி தரித்த மன்னா கிஷ்கிந்தாபுரி பட்டணத்திலே அந்துகன் மாமுனிவர். ஆமா, முத்தம்தாபுரி பட்டணத்துல. ஆமா, கிஷ்கிந்தாபுரி பட்டணத்துல அந்துகன் மாமுனி. ஆமா, அந்துகனே மாமுனி வரும். அவருக்கு 5 கண்ணு கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. அவருக்கு பேரு அந்துகன் மாமுனி. ஆமா, அந்துகன் மாமுனிவர் அல்லவா. மனைவி அஞ்சனா தேவி. அடேங்கப்பா, பேராசிய பாத்தியலாமா இவ்வளவு அழகா பக்கமா பொருந்திருக்கனு. என்ன பேரு? ஆமா, அந்துகன் மாமுனிவர் அஞ்சனா தேவி ஆனவள். ஆனாவுக்கு என்ன ஒரு பொருத்தம் கேட்டீங்களா? அடுத்த வீட்டு அக்காவுக்கு. ஆமா, வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அப்படியா? நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காத. அது உண்மைக்கும் பிடிக்காது. அந்த அஞ்சனா தேவியானவள் கணவனும் மனைவியும் கணவனும் நல்ல மனைவியுமாக கீசனும் கிளியும். ஆமா, கீசனும் கிளியும் போல பூவும் வாசமா. ஆமா, பூவும் வாசமும் போல. அப்படி இதயமும் துடிப்பும் போல. அடேங்கப்பா, இதயமும் துடிப்பும் போல, கண்ணை இமை காப்பது போல் வானமும் நிலவும் போல. மைக்கு இருந்தாலும் போராது. ஸ்டாண்ட் வேணும் தாயி. எடுத்தோடனே இப்படி கரெக்டா இருந்தது. அமையா அப்படி போக சரி.
அப்படி இருக்கணும். இருக்கணும் அல்லவா தாயி? மைக்கும் ஸ்டாண்டும் போல. சரி. மைக்கு இருந்தாலும் போராது. ஆமோ ஆமாம்மா. அண்ணாச்சி ஆபரேட்டர் வந்தா தான். ஆமோ ஆமாம்மா. எப்படி மேல குறைக்கணுமா கீழே குறைக்கணுமா கரெக்டா சரி சொல்லி வச்சு அடிப்பாரு. சரக்கும் சைடிஸும் போல. அதான் அழகா சந்தோஷமா வாழ்ந்து வருகிறார்கள். அவர் ஏன் சிரிக்காரு? கேடுதா? சரி சரி சரி. அதனால என்ன என்ன விட்டு கொடுத்து வாழுதாங்க. ஆமா அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொன்னமா. சரக்கும் சைடிஸுங்க நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இல்ல சரக்கு இருந்தா மட்டும் போதாது, பக்கத்துல சைடிஸ் தொட்டு கூட ஊறுகானாலும் வந்தே தீரணும். பழைய சோறு இருந்தா ஊறுகாய் வச்சு சாப்பிடு. ஆமோ ஆமாம்மா. கூட ஒரு படி சாப்பிடலாம். கூட ஒரு படி சாப்பிடுங்க நல்லா. ஆமா பரவ ரெடி பண்ண சொல்லி இருக்கு. சரி சரி. அதனால என்ன என்ன இப்படி அந்த மாமனியருடைய மனைவி ஆண்டு வருகிற போது வரக்கூடிய வேலையில நேத்து சொன்ன பத்தியா? சரி. எந்த கரை எடுத்தாலும் அந்த காலத்துல பிள்ளைக்கு தட்டுப்பாடு, குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு அல்லவா? இப்ப சரி கட்டுப்பாடு. சரி. அடுத்து எல்க மாறுது. ஆனா இவளுக்கு பிள்ளை இல்ல. சரி. இந்த அந்தகன் மாமடி அழைத்து அஞ்சனா தேவியானவள் சொத்தோடு சொத்தோடு செல்வ பாக்கியங்கள் சரி மண்மனை இருக்கிறது. மண்மனை இருக்கிறது அல்லவா? இத்தனை செல்வங்கள் இருந்தோ நமக்கு தீராத கவலை இருக்கிறதே. கவலையோ இருக்கிறது மன்னவா. அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை. சரி சொல்லத்தானே செய்வா. பிள்ளை இல்லைன்னு சொல்லி பெருங்கவலையோடு இருக்கிறவை என்ற மாவனே தானே மங்கையாளை அஞ்சனை என் கணவராஜவன் எனக்கு வாய்ந்த பிராணனா பிள்ளை இல்ல கவலையது பெருங்கவலை பிள்ளை இல்ல கவலையது கவலையது பெருங்கவலை இருக்குதையா. ஈத்தாடை செல்வாரு நம்மளோட விளையார் ஒரே ஒரு குழந்தைய உண்மையாக இல்லை. மனம் நல்ல வருத்தத்தோடு மனம் நல்ல வருத்தத்தோடு அந்த மங்கையவள் சொல்லுவாளா வருத்தத்தோடு மன நல்ல வருத்தத்தோடு மங்கையவள் சொல்லுவாளா. ஒரு புள்ள வேணும். சரி. கல்யாணம் முடிச்சு ஆமா கல்யாணம் முடிச்சு இவ்வளவு நாளாச்சு. சரி 30 வயதாச்சு. முடிதறிக்க பிள்ளை இல்லை. முடிதறிக்க பிள்ளை இல்லை. 40 வயதாச்சு. அண்டையாள பிள்ளை இல்லை. நமக்கு 50 வயதாயும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. என்னம்மா எங்க பிள்ளை இருக்க? நம்மளுக்கு ஆதரிக்க ஒரு குழந்தை இல்லை அல்லவா என்று இந்த மன்னனுடைய இடத்தில் ஆமா என் கணவா ராஜமன்னா அந்த மங்கை அவள் சொல்லுறா. சரி சொல்லத்தானையா செய்வா. ஆமா புள்ள வேடம் தானே. சரி ஆண்டவன் கொடுத்தா தானே வாங்க முடியும். ஆமையா. கத்திரிக்காய்னா கடையில வாங்கிடுவா. சரி மாங்காய்னா தோப்புல பறிச்சிருவா. முருங்கைக்கானா முத்தத்துல களவாண்டுருவா. பிள்ளைய போய் அடுத்த பிள்ளைய தூக்க முடியுமா? பிள்ளைகள் எடுக்க முடியலதாயி. சரி என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிள்ளை வேணும்ல வாத்தா. அதான் சரி. அதனால என்னம்மா தாயி இந்த அம்மா பிள்ளை இல்லைன்னு வருத்தத்தோட இருக்கும் போது அம்மா அஞ்சனா தாயி அஞ்சனா அழ வேண்டாம் விழ வேண்டாம். அம்மா வஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் தாய. ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் சரி ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஈசனுடைய அருள் இருந்தால் நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்கும். ஏன் கவலைப்படுத? கவலைப்படாத தாயி அஞ்சனா. மன்னா உங்களுக்கு நான் பிள்ளை. சரி எங்களுக்கு நீங்க பிள்ளை. ஆமா நாம் இருவர் நமக்கு ஏன் ஐயா இன்னொருவர் அது சொல்லலாம். ஆமா ஆணுக்கு ஆணாக ஆண் குழந்தையாக நான் உங்களுக்கு இருக்கிறேன். சரி பெண்ணுக்கு பெண்ணாக பெண் குழந்தையாக நீங்க என்ன பாத்துக்கோங்க. ஊரார் வரிப்பாருக்கு தக்கணி. சரி ஒரு பிள்ளை வேணும்ல ஐயா.
வேன்ல போறவங்க எல்லாம் மதிக்கணும்னு சொன்னா நமக்கு ஒரு குழந்தை இருந்தா தான் நம்ம செட் ஆகும். 32 பல்லு அப்படி முழுமையா சிரிக்காவல. வாய் பூரம் பல்லா இருக்கு. எங்க போயிட்டு வரவனே தெரியல. அவளுக்கு வாய் பூரம் பல்லு வயல பூரம் நெல்லு இந்த மாதிரி இருக்கு. ரோசா பூவா சிரிக்கா. சரி. அதனால ஆமா ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி சொல்லி அப்ப ஆண்டவனை தானே வாரதவாசு பகவானை தானே பகவானை தானே பாரதவாசு பன்னிரண்டு வருடமாக அஞ்சனாரேவிய அரணை நல்ல அரணை அருந்தவசு செய்தேவா சிவனை நல்ல சிவனை சிவனை நோக்கி தவமேறு பகவானை நோக்கி பாரதவா ஒரு ஆண்டு தவம் இருந்தால் உடையவன வரவுமில்லை. உடையவனே வரவுமில்லை. 2 ஆண்டு தவம் இருந்து இறைவனை காணவில்லை. அவனும் தவ இருந்துதான் பார்க்க நமக்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. வேணும்ல. சரி. அப்ப புள்ளங்கிறது ஆண்டவனா கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். ஆமா ஆமையா. அன்றும் பகலும் சரி 60 நாளிகை. நாளிகையில் ஓன் உறக்கத்தை மறந்தாள். உறக்கத்தை மறந்திருக்கிறார் அல்லவா அஞ்சனா தேவியானவளும் அந்த கண்ணு மாமுனி வருவான். அன்ன ஆகாரத்தை மறந்தாள். ஆமாம்மா. அடிக்கக்கூடிய காற்றை சரி ஆகாரமாகவே புசித்தாள். ஒரு வருடமா 2 வருடமா என்னம்மா 12 வருடம் தவம் இருக்க இவள் செய்யக்கூடிய தவமானது ஆரி வெள்ளி கையிலை ஆண்டவனாகிய பகவானுக்கே தெரிந்தது. அப்பம் பகவான் பார்த்து சரி ஏன்னா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கல்லும் கரையும்னு சொல்லுவாங்களே. அடிமேல் அடியடித்தால் சரி அம்மையும் நகழும். ஆமா தானே நகலும் அல்லவா. அப்ப ஆண்டவன் செய்யக்கூடிய தவத்துக்கு மோட்சம் கொடுக்கணும். சரி அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா இவ வயிற்றுல ஒரு பிள்ளைய கொடுக்கணும். பிள்ளைய கொடுக்கணும் அல்லவா. அப்போ இவ செய்யக்கூடிய தவத்தை அறிந்து சரி ஒரு தர்ப்ப பொல்லை மந்திரந்தான் ஜெபித்தான் கணையாளி உருவம் செய்து அந்த நல்ல கணையாளி அம்மையாள அஞ்சாளை தவத்தரையும் வார்த்தாளை தவத்தரையும் வார்த்தா அம்மையாள அஞ்சாளை இந்த அம்மா செய்யக்கூடிய தவத்தை இந்த அம்மா பார்த்தா. அவன் பார்த்தவுடனே அந்த கணையாளியை எடுத்து கையிலே மாட்டினாள். கையிலே மாட்டியவுடனே மாட்டிய பொழுது அந்த அஞ்சனா தேவியானவள் அன்று முதல் குழி மாறாண்டாள் அரங்கிழையால் கர்ப்பமானாள். ஊரறிய ஒரு வார நாடறிய 40 நாள் ஒரு மாறேவா 2 மாறேவா 2 மாறேவா 3 மாறவாச்சி 3 மாறவாச்சி மாறவாச்சி 1 மாறவா நழுவிய மயக்கமா நாறு தங்காரின் கேளு 5வது மாத
அறவையறி பூரணமா ஐந்தாமலே வாசையிலே ஆசையிலை அறவையரே அறவேறு வாசையில் அஞ்சனா தேவிய அங்கமெல்லாம் தங்கடி ஏழாவது மாதை இறையவனே ரஞ்சோ எட்டாவரி மாசையில் அடிகுறைய மாசையிலை எட்டு மாசம் அடேங்கப்பா அவளுக்கு எப்படி அடிக்கி பாத்தியா சரி திட்டு முட்டு அவளுக்கு இருக்க முடியல தாயி அவ இருந்தா அப்படி இருக்கா ஆமோ அதனால என்னம்மா மாங்காயும் தேங்காயும் சரி சாயல் ஒரு புளியங்காய் சாயல் ஒரு புளியங்காயும் ஏன்னா கர்ப்பமா இருக்காள்ல நம்ம மாசமா இருக்கல அத்தா காணுதா காணலையா பல வருஷம் கழிச்சு இப்பதான் மாசமா இருக்கா அதானே சரி அப்படி இருக்க இருக்க 9 மாசம் ஆச்சு உடையவனே தஞ்சவன்றாள் நம்ம உடையவனே தஞ்சவன்றாள் 10வது மாசமாச்சு ஆமா படுத்தா படுக்க மாட்டா பாதகத்தி பாய் போட்டா தூங்குவாளா உங்க கூட்டாளிக்கு பாயெல்லாம் வேண்டாம் ஆமா ஆமா தரகண்ட இடமே சுருக்கம்னு படுத்துறோம் தாயி நாங்க தூக்கம் ஒத்த தூக்கம் வரலையே சரி விடிய விடிய எங்க தூங்கிருக்கீங்க ஆமையா ஆனால் இந்த அம்மா அஞ்சனா தேவியானவள் அஞ்சனா தேவியானவள் ரொம்ப நாள் கழிச்சு கர்ப்பவதியா இருக்கா ஆமோ அமையா அப்ப ஆண்டவருடைய அருளாலை சரி ராஜுரை பெண்குடியானவள் பெண்கொடியானவள் கொடிகிடைய திருவையாற்றில் கோரையாவன் தான் பிறந்தான் சுந்தர சந்தர உலகம் போல விச்சேடித்தாள் ஆண் குழந்தை அடே குஹ குஹ சத்த தோடி குஹ குஹ சத்த தோடி ஆண் குழந்தை பிறந்துரையா குவா குவா சத்தே தோடே சத்தே தோடே என்ன பிள்ளை பிறந்திருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குமா ஆம்பளை பிள்ளைனோட சத்தம் ஒசத்து பார்த்தையா அமையா அதான் ஆம்பளை பிள்ளைங்க ஆமோ 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 அஞ்சனா தேவிக்கும் அந்த கண்ணு மாமூனியருக்கும் பிறந்ததற்கு ஒரு அழகான ஆண் குழந்தை அல்லவா ஜான் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாச்சே பிள்ளையாச்சே அதாவது ஆம்பளை பிள்ளைங்கிறது சும்மா கிடையாது 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 கோயில்ல 500 வரி இருக்கும் ஆமா இந்த பையன் பிறந்துட்டானா கூட ஒரு வரி போட்டுருவாங்கல்ல வரி ஏட்ட தூக்கிட்டு அங்க கணக்கில் போயிருவாவே சரி ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சுல ஆமா பிள்ளைக்கு ஒரு வரியை போடு வரிய போடு ஆமா அதெல்லாம் அப்படி இல்லை அதெல்லாம் டெய்லி இருக்க உயிர் இருக்க தண்டியும் பொம்பளை பிள்ளைக்கு கொலவை ஆம்பளை பிள்ளைக்கு உண்டுண்ணே அந்த பிறந்த அன்னைக்கு தானே அது அப்படியா அண்ணே சரி அடிப்பாள் அதான் போடலாம் நம்ம வீட்டில் வந்த உடனே போட்டு பிள்ளைக்கு பேர் வைக்கலாம் போடலாம் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளும் ஆஸ்பத்திரியில் பிறக்க அங்கே எங்கே போய் குழவப்பட அப்புறம் உங்க சித்தி சார் நரசம்மா ஆமா இப்ப தப்பி தவறி கூட ஆஸ்பத்திரியில இல்ல வீட்டுல பிறக்கவே இல்லை ஆஹா அம்மா அதான் சும்மா அதனாலே சரி அழகான ஆண் குழந்தை பிறந்தது பிறந்தது அந்த பெற்றெடுத்த பாலகனை ஆமையா எப்படி எப்படி ஐயா வளர்த்து வார பாருங்க அவள் எப்படி எப்படி அம்மா வளர்த்து வருகிறா அவளை வாழு விட்டேளையராண்டே வண்ணியர் கொண்டே மகளை வாழ விட்டு நீராட்டி பன்னீர் கொண்டே மகளும் எம்மா கொடுபாட்டி ஊட்டி பாட்டி சேனை ஊட்டி வளர்த்து வாரா குளிப்பாடி ஜனையோடே பாட்டி சேனை ஊட்டி அவ குதூகலமாய் வளர்த்து வாரா
வருகிறார் மடைகரையில் நடைவார் நாளும் ஒரு உள்ளேரே வரே நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வர்ணமுமா கோயில்ல சரி அண்ணச்சா இருக்காங்க அம்மோ அக்கா எல்லாம் வந்துட்டு அங்குடி போறாவ உள்ள வரவா வேண்டாமா யோசிக்காவ நம்ம மட்டும் தான் இருக்கோமோ நீங்க வந்தாத்தான் எல்லாரும் வந்துருவாங்களே சரி வாங்க சும்மா இருந்து இருங்க அடி அழகான பில்டிங் சரி அதனால என்ன 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 நாளும் ஒரு மேனி உங்களது ஒரு வண்ணமாக அப்பொழுது ஒரு வர்ணமாகவே அழகுடனே வளர்த்துவார்கள் அழகுடனே வளர்த்து வருகிறார் அல்லவா அஞ்சனா தேவியானவரும் அந்த கண்ணு மாமுடி வருவான் வளர்த்து வருகிற போது சரி 3 வயதான தையா ஆமோ அமையா பேர் வச்சிருக்காங்க ஆமா ஆமோ இப்ப வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பேர் வச்சிருந்தா ஆமா ஆம்பளை பிள்ளையா இருந்தா சரி ஆமா ஆம்பளை பிள்ளையா இருந்தா சுப்பையா பொம்பளை பிள்ளையா இருந்தா சுப்புலட்சுமி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பேர் வச்சிருந்தாங்க சுப்பம்மா ஆமா சுப்பம்மா அப்படியா சரி அந்த காலத்து பேரு ஆமோ ஆமாம்மா அப்போ குழந்தை பிறந்த பிறகு ஜாதகம் எழுதுவாங்க ஆமா ஜாதகம் முன்னாடி எழுதுறாங்க எத்தனை மணிக்கு இந்த டைம் இந்த நிமிஷத்துல பிறக்கணும் அப்ப ஜாதகக்காரர் அப்படி இருக்காரு ஆமோ அவங்க எழுதியா அந்த டயத்துல பிறக்கணும்னு அறுத்து எடுத்துட்டாங்கல்லம்மா ஓ சரி சரி அதுவும் கரெக்டு தான் அதனால சரி இந்த பிள்ளைக்கு முடிகிறக்கு காரு கொத்தி காதில் ஒரு கிடக்கமிட்டு காதில் ஒரு கடுக்கனிட்டு பிள்ளைக்கு பெயர் கொடுத்தார்களே பெயர் நாமத்தை கொடுத்தார்கள் அல்லவா என்னையா பெயர் கொடுத்தாங்க தெரியுமா என்ன பெயரமா கொடுக்கிறார்கள் சிவனாரியே பிறந்த பிள்ளை பிள்ளை ஐயா பிறந்த பிள்ளை கைலாசோ ஒரு பெயரோ ஒரு பெயரோ பிறந்ததினால் சிவ கைலாசம் ஆமா குருவுக்கு பிறந்ததினால் அப்பா வந்து ஒரு பெரிய குருவி சரி அதனால குருபுத்திரன் வகையுடனே வடிகவை வடியார வடிபூவில் படியாரே படிபூவில் பாரஹரே படியாரே படிபூவில்லை மாறாதே வித்தை இல்லை குருபுத்திரன் சிவகைலாசம் சிவகைலாயம் படித்து பல கலையும் கற்றுணர்ந்தார் கற்றுணர் இருக்கிறான் அல்லவா அரும்பு மீச சரி குறும்பு பார்வை குறும்பு பார்வை அல்லவா பிள்ளைக்கு வயசு என்ன ஆனது ஏன்னா என்ன 2 கட்ட வயசு ஆமா ஆமா 2 கட்ட வயசு இல்லதாயி ஆமா சரி ஒரு வருஷம் ஆயாச்சுன்னா ஒரு வயசு பேரும் ஆமா ஆமாம்மா 4 வருஷமும் போறதே தெரிய மாட்டுக்கு சரி அதனால என்ன என்ன என்னதாயி நம்ம பிள்ளைக்கு 21 வயதாச்சு 21 வயதானதல்லவா அவனுக்கு ஒரு சொந்த கால்ல நிக்கணும் சொல்லி ஆமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்து ஊர்ல சென்று சரி பெண்ணை பார்த்தார் பெண்ணையும் பார்த்து பெண்ணெல்லாம் நிறைய இருக்கா சரி ஆனா முடிய மாட்டுக்கு ஆமா ஆமாம்மா என்னது முடியல என்ன 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 கல்யாணம் தான் சரி பெண்களுக்கு பூத்த ராசி ஆண்களுக்கு பிறந்த ராசி அல்லவா அந்த ராசியிலே பிள்ளைய தேடுதாங்க சரி அந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா வருஷம் 1 2 வருஷம் ஆயிரும் 5 6 7 வருஷம் ஆயிருக்கு தாய் ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா பிள்ளைய போய் தேடித்தான் பார்க்கணும் சரி கால்நடையா நடக்கணும் ஆமா ஆமாம்மா பொண்ணு தேடணும்னா சரி இப்ப பொண்ணு தேடி போக வேண்டாம் போகவே வேண்டாம் இருக்கு மேட்ரிமோனியோ ஜோடியா தானா வந்துருவாப்பா அதனால ஆமாம்மா அவங்க கட்டி கொண்டு காலடையா கட்டி கொண்டு கட்டுச்சோறு கட்டி கொண்டு பிள்ளைக்கு
பெண் பார்க்கிறவனை பிள்ளைக்கு பெண்ணை எதையும் பார்க்க வேண்டும்னு சொல்லி அப்படியே நடந்து வாராங்க. சரி அப்படி ஊர் ஊராக வரும் பொழுது ஒவ்வொரு ஊரா வரும்போது ஒரு ஊர்ல போய் இருக்காங்க. சரி பிள்ளைய பார்த்தாங்க. என்ன என்ன இல்ல உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனா பிள்ளைக்கு கொஞ்சம் பேச தெரியல, வாய் பேச மாட்டா. அதனால அந்த பிள்ளைய ஊர்ல போய் பார்க்காங்க. ஏன்னா ஆளு நிக்கல, பேச மாட்டா. பிள்ளை ஆளு அழகா இருக்கா, சரி ஆனா கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. இல்லன்னு அதனால அந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஊர்ல போய் பெண்ணை பார்க்காங்க. இன்னொரு ஊர்ல பார்த்தா பிள்ளை கொஞ்சம் எப்படி இருக்கா? ஒரு மாறி இருக்கா, ஒரு வடியா இருக்கா. வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த ஊர்ல போய் ஒரு பெண்ணை பார்க்காங்க. சரி ரைட்டு. ஆளு அழகாத்தமா இருக்கா, ஆனா கொஞ்சம் கருகருன்னு இருக்கு ஐயா. சரி ஆமா அடுத்த ஊர்ல போய் ஒரு பெண்ணை பார்க்காங்க. அவளு சரி சரி அவ ஆளும் அழகா இருக்கா, கலரும் கலரா இருக்கா. உன்னை பார்த்தா ஆனா கொஞ்சம் கழுத்துல நகநட்டு இல்லாதா. நகனட்டு என்னப்பா? அதனால அந்த பிள்ளைய ஒதுக்கி வைக்காங்க. வேண்டாம். சரி நகனட்டு வேண்டாம். ஆமாம்மா உள்ள மன பொருத்தம் இருக்கணும். சரி மனசு ஒத்து போயிடுச்சுன்னா ஆமையா எல்லா மாலை பொருத்தம் தானா வரும். ஆமா கண்டிப்பா சொல்லிருக்காங்கல்ல, பணத்தை பந்தில வை குணத்தை குப்பையில கொண்டு போடுன்னு. ஆமா மன பொருத்தம் இருந்தா என்ன, மாலை பொருத்தம் இருந்தா என்ன, பணம் வேணும்ல தாயி. வேணும்லானே. சரி பச்சையப்ப இருக்கணும். ஆமாம்மா அதனால என்ன ஆத்தா அடுத்து வந்த களைப்பு தீரணும்னு தீரணும்னு சொல்லி நீங்க நான் அடிச்சு தவிச்சிட்டியல்ல. சரி உங்களுக்கு காப்பி. ஆமாம்மா அத மாதிரி நடந்து வந்த களைப்பு தீர சரி அப்படியே கட்டு கொண்டு வந்தாங்களே. ஆமா கட்டு சோறு. ஆமா கட்டி சோறு கட்டி கொண்டு வரும்போது பசி எடுக்கு. வேணும் ஐயா. அந்த காலத்துல ஹோட்டல் இல்ல, ஒண்ணு இல்ல, கிடையாது கிடையாது. கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு நடந்து போனோம். சரி ஆனா இப்ப விதவரமா சாப்பிடலாம். ஆமாம்மா எங்க போனாலும் சாப்பாடு கொண்டு போண்டா, தண்ணி கொண்டு போண்டா. சரி அதனால என்ன அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்கள்? அந்த பிள்ளைக்கு வயிறு பசி தாங்க முடியல. வயிறு பசி. ஒரு வீட்டுல போய் ஒட்டு திண்ணையில உட்கார்ந்தாங்க. சரி ஏன்னா என்ன அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் ஒரு திண்ணை இருக்கும். ஆமா எல்லாருமே திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க இருந்து வாரவங்க களைப்பாறணும்ல. சரி அசதியா இருக்கும், அசதியா இருக்கும், ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஆமா வந்து உட்கார்ந்துருவாங்க, உட்காருவாங்க. அதனால சரி ஒட்டு திண்ணையில உட்கார்ந்து ஒட்டு திண்ணையிலே உட்கார்ந்து சாப்பிடணும்னா முதல்ல எடுத்த உடனே என்ன வேணும்? தண்ணி. தண்ணி வேணும். சரி பத்தீங்களா? இவ அப்படிலாம் இல்ல, சாப்பாடு வேணும் ஃபர்ஸ்ட். தண்ணி இருந்தா தான் விற்காம குடிக்கலாம். சரி சரி அதனால சரி எல்லாம் துருசக்கால் தான், எதை எடுத்தாலும் துருசக்கால். அவங்க கட்டு சோறை கட்டி கொண்டு வந்த உடனே கட்டி கொண்டு வந்த போது ஐயா எனக்கு தண்ணி கொடுங்களே கொடுங்களே என்று சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருந்து அவருக்கு ஒரே மகா சித்திரவல்லி. அம்மா ஏ சித்திரவல்லி, என் மகளே உன் மகளே உன் மகளே எனக்கு வாய்த்த தலைமகளே 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 அம்மா தண்ணி கொண்டு வாயே. ஆமோ ஆமம்மா. பெத்தப்பா பிள்ளை கிட்ட தண்ணி கேட்டாரு. ஆமா ஆமா பெத்தப்பா பிள்ளைகிட்ட தண்ணி ஏன் கேட்டாரு? சரி வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளுக்கு சாப்பிடுவதற்கு தண்ணி கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன செய்கிறா பாருங்க அம்மா சித்திரவல்லி. உடனே முக்காச்சம்பு தண்ணி எடுத்து முக்காச்சம்பு தண்ணி எடுத்து அண்ணனடை நடந்தே ஆசாரகைகள் வீசி ஆசாரகைகள் வீசி சொரணம் போல நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து சொகுசாக கைகள் வீசி கைகள் வீசி சொகுசாக கைகள் வீசி கைகள் சொரணம் போல நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து சொகுசாக கைகள் வீசி கைகள் அண்ணன் நடை நடந்து என் பையனுக்கும் வயதாகி
போய் கொண்டு இருக்கு. அவனுக்கு ஒரு திருமணம் முடிக்கணும்னு சொல்லி ஊரு ஊரா சென்று பெண் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. இப்ப வந்துட்டு போறாளே புள்ள? ஆமா, அது யாரு அது என்ற மகா. அப்படியா? ஆமா ஆமா, என்ற மகா தண்ணி கொண்டு வந்தால அது என்ற மகா. உங்களுக்கு புள்ளைய பிடிச்சிருக்கா? பக்கத்துல தாவணி கட்டிக்கிட்டு நிக்கல. ஆமா, பொண்டாட்டி. அப்படியா? ஆத்துக்காரம்பா. சரி சரி. அப்ப புள்ள பேரு? ஆமா, பிள்ளை பேரு சித்திரவள்ளி. என் பையன் பேரு சிவகைலாசம். ஆமையா. என் பையனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. ஆமா ஆமா, குருபுத்திரன்னு ஒரு பெயர் இருக்குமா. என் மகளுக்கு இன்னொரு பெயர் இருக்கே, குந்தி மகாதேவி. அப்படியா? ஆமோ ஆமையா. கூணாவுக்கும் என்ன ஒரு பொருத்தம் இருக்கு. சரி. குறுங்கழுத்துக்காரிக்கு வருத்தமா இருக்கு. இருக்கத்தானே செய்யும் அம்மா. அப்ப உங்க பிள்ளைக்கு என் பிள்ளைய முடிச்சிடலாமா? ஆமையா. என் புள்ள ராசி. சரி. அதாவது அம்மா என்ன ராசி? ஏகதாசி நட்சத்திரம். ஏகதாசி நட்சத்திரம் அல்லவா குருபுத்திரனோட ராசி. உங்க பிள்ளை ராசி? என் பிள்ளைக்கு அதே ராசி தான். ஏன்னா ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னா 1000 பொய் சொல்லணும். ஆமா, 1000 பொய் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒரே ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா மூலத்து ராசி. சரி. மூலத்து ராசியில புள்ள பிறந்த ஆளா இருந்தா சொன்னா அதுக்காண்டி கட்டி கொடுக்காமையா இருக்க முடியும்? இருக்க முடியாது. மாமியார் மாமனார் இல்லாதவங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. மூலத்து ராசியில பூத்தவங்களை 2 பேர்ல ஒருத்தர் இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆமா ஆமா, மாமியாரும் மாமனாரும் இருக்க வீட்டுல கட்டி கொடுத்தோம்னு சொன்னா அவுட் ஆக்கிடுவா. ஆமா ஆமா, போன உடனே மாமாவும் மாமியாரும் தூக்கிடுவா. யாரையாவது ஒருத்தர் தூக்கிடுவா. அவன் ராசி அப்பேற்பட்ட ராசி. ஆனா இந்த பிள்ளைய யாரும் வந்து மாப்பிள்ளை கழிச்சிட்டு போறாங்க. இவளோட ராசி தெரிந்ததுனால இவளை வாரவங்க பூரா கழிச்சு போட்டு போறாங்க. இவ ராசி சரி கிடையாது, ராசி சரி கிடையாது, ராசி கெட்ட புத்தவா அப்படின்னு சொல்லி. அப்படியா? சரி சரின்னு சொல்லி. ஆமா. அப்ப உங்க பிள்ளை ராசி உண்மைதானே? ஆமா, என்ற பிள்ளை ராசி உண்மைதாங்கன்னு. சரி, அப்ப பாக்கு வச்சு பரிசம் போடணும். ஆமோ ஆமையா. ஐயா எங்க வாங்க. எங்க என்னய்யா முடிஞ்சாச்சுன்னா ரெட்டிச்ச வயசு என் பிள்ளைக்கு. ஆமா, இந்த நைட்டோட நைட்டா அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஒரு பானை பொங்கல் வைத்து திருவிளக்கை பொறித்து வைத்து கல்யாணம் முடிச்சிடலாங்களா? டக்குன்னு முடியுமா? நேராவது பாருங்க. அப்ப ஒரு பானை பொங்கல் விட்டு ஆண்டவருடைய அருளாலை அரகரா சிவசிவா என்று கட்டினார் மாங்கல்யம். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. சரி. அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா 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 ஆமா, இவ்வளவு வருஷம் நம்ம மகளோட ராசி தெரிஞ்சு ஒருத்தரும் கல்யாணம் முடிக்கல. சரி. இப்பமோ ஒரு பொய்ய சொல்லி அவ ராசி தப்பான ராசின்னு சொல்லி அவளை ஒரு பக்கம் கட்டி கொடுத்தாச்சு. ஆமா, கிஷ்கிந்தாபுரி பட்டணத்துல வாழுகின்ற சரி ஆமா குருபுத்திர மன்னவனுக்கு கட்டி கொடுத்தாச்சு அல்லவா நம்மளது சித்திரவள்ளி பெண் கொடியாளை. கல்யாணம் முடிந்த உடனே சீர்வரிசை கொடுத்து. ஆமோ அமையா. அப்ப எங்கய்யா வாரங்க பாருங்க. எங்கம்மா வருகிறார்கள்? அங்கே இருந்தோ பயணமாகி அழகுடானே ஏகிவார சித்திரசேனா புறங்கடாந்தி சிறப்புடானே ஏகிவார. ஐயா அங்கே இருந்தோ பயணமாகி அங்கே இருந்தோ பயணமாகி ஐயா கிஷ்கிந்தார வாரே கிஷ்கிந்தாவில் வந்த போது அருமையுள்ள மகளை சீர் சீதன வாங்கி சிறப்புடனே வந்தார். ஒரு மாறமாயிருவாரே அவங்க குடும்பம் அது ஓடுதையா. ஒரு மாறமாயிருமா ஒரு மாறமாயிருமா குடும்பம் அது ஓடுதையா. சித்திரசேனாபுரத்துல இருந்து சரி பிள்ளைக்கு சீரும் சிறப்புமா கல்யாணம் முடிந்து. சீரும் சிறப்போடு கல்யாணம் முடிந்து சீர் வரிசை எல்லாம் கொடுத்து. சீர்வரிசையை கட்டியலோ என்ன? ஆமா ஆமா, சீர்வரிசை வடக்க நினைஞ்சிருக்க வாழைத்தோப்பு பூரா சித்திரவள்ளி பேர்ல எழுதி வைக்காங்க. தெக்க தென்னமரம் தோப்பு இருக்க தென்னந்தோப்பு. மேக்கப்பா மேக்க இருக்க மாந்தோப்பு பூரா கலக்க இருக்க கருவக்காடு குளத்தாங்கர பூரா சித்திரவள்ளிக்கு சீர்வரிசை தான். அப்படியே முடிக்கிற போனில இருந்து குத்து சட்டி வேற தங்கத்தாலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி கல்யாணம் கொடுத்து. ஆமாம்மா. அதே ஏகராசி நட்சத்திரத்துல பிறந்த சரி அந்த குருபுத்திரன் குடும்பம் ஓஹோன்னு ஓடுது. ஆமா ஆமா, குடும்பம் சந்தோஷம்னா சந்தோஷம், அப்பேற்பட்ட சந்தோஷத்தோடு வாழுதாங்க. 2 மாசம் ஆச்சு. மாமியாரும் மருமகளையும் பார்த்தா அப்படி மாமியா மருமக மாதிரி கிடையாதுமா, அம்மாவும் பிள்ளையும் போல இருந்து அழகுடனே வாழ்ந்து வராங்க. ஒரு நாளைய தினத்துல 2 மாசம் கழிச்சு 2வது மாசத்துல வீட்டை விட்டு வெளியில வாரா. மாமியா வரும்போது வாசப்படி சரி
வழுக்கிச்சு. ஆமோ அம்மையா. பொட்டுன்னு போயிட்டா. ஆமா 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 வாச நில தட்டி கீழே விழத்தான் செஞ்சா. சட்டுன்னு வந்தா பொட்டுன்னு போயிட்டா. ஆமா ஆமா ஊர் ஜனங்களா என்ன பேசுதாங்க? அட சண்டாள பாதவத்தி கிளங்காட்டு இருந்தாலும் அடிச்சு கொள்ளனாலும் 6 மாசம் ஆகுமே. ஒரே நாளையில. ஆமா எந்த நேரத்துல இந்த சித்திரவள்ளி வந்தான்னு தெரியலையே. தூக்கிட்டாள. அம்மாவா அத்தாள தூக்கிட்டாளையா. ஐயோ சித்திரவள்ளி. எல்லாரும் இவளை பேசுறாங்க. ஆமா ஊர் ஜனங்கள்லாம் இவளை காதல கேட்க மாதிரி பேசுறாங்கல்ல. ஏன்னா இவ ராசி மூலத்து ராசி. அவ ராசி கெட்டவா ராசி கெட்டவா ராசி கெட்டவான்னு சொல்லி பேசுறாங்கல்ல. மாமியார் இறந்த பின்பு சரி மாமாவுக்கு 2 கண்ணும் நயனமாச்சு. ஆமோ அம்மையா அம்மையா. சண்டாள பாரவத்தி சித்திரவல்லி சித்திரவல்லியா மாமாவை வஞ்சகம் வைத்து ஐயோ திட்டம் போட்டு அணுவா சித்திரவேதை செய்தா. ஆமா அட்டைப்பூச்சி ரத்தத்தை குடிக்கிறது போல சித்திரவள்ளி சித்திரவாதை செய்ய கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவேதை. புருஷருக்கு பொன்னியரிசி சோறு. சரி மாமனுக்கு சீரக சம்பாரிசியா. சரி கூழு கொடுக்கா ஐயா. கூழு கொடுக்கா. மொட்டை கூழு. மொட்டை கூழு 12 வருடத்திற்கு முன்பு. சரி அதாவது விளைஞ்ச கூழு. விளைஞ்ச கூழு அதாவது புழுக்கூடு பத்தி. சரி ஒச்சு போய் ஆவாத கூழ கொடுக்கா. ஆண்டு மாறி. சரி வருஷம் மாறி இருக்கும். வருஷம் மாறிடுது. புழுக்கூடு போய் ஒச்சு போயிருக்கும்ல. ஆயிடுது. ஆமா சரி 1 2 ஓட்டல்ல அதையே ஓட்ட திருவல்ல போட்டு திரிச்சு. சரி சண்டாள பாதவத்தி பாதகத்தி மாமாவுக்கு ஒரு பாத்திரத்துல கொடுப்பாளா. கொடுப்பாளா ஏ மாமா ஏ மாமா ஏன் ஆசை மாமா அன்பு மாமா அருமை மாமா எங்க அம்மா கூட பிறந்த மாமா தாய் மாமா. சரி தாய் மாமனுக்கு மரியாதை வைக்கணும். மரியாதை கொடுக்கணும்ல. அம்மா கூட பிறந்திருக்காருல அதனால மரியாதை வைக்கணும். ஆமா அம்மாவுக்கு என்ன மரியாதை வச்சிருக்கோமோ அந்த மரியாதை வைக்கணும். மாமாவை மதிச்சு நடந்தா நல்லா இருப்பிய. ஆமா அதான் மருமகனை அப்படி இவன் நினைச்சா அப்படித்தான். ஆனா இவன் எப்படி நினைக்காமனு தெரியல. அதான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா சரி மாமன மாதிரி எல்லாரையும் நினைக்கக்கூடாது. என்ன சரி அப்ப சித்திரவள்ளி தன்னுடைய புருஷனுக்கு சீரக சம்பா அரிசி பொங்கி சோறு கொடுக்கா. புருஷனுக்கு அப்படி கொடுக்கா. மாமாவுக்கு சரி கைமண்டு வைக்க சொல்லுதா. கைமண்டு வைக்க சொல்லுதா. அப்படி ஒழுகிட்டு போகுது. அதான் சரி மேலோடி ஊத்த கீழோடி ஒழுகுது. உடுங்கிரும். சரி அதை வச்சு நல்லா வச்சு காய்ச்சி கொடுப்பாளா. கொடுப்பாளா. அதாவது கம்பம்பல்லு கேழ்வரகு திணை சரி இதெல்லாம் நல்லா அழகா சுத்தம் செய்து அழகா திரிச்சு சரி வேக வச்சு சாப்பிட்டா உடம்புல எந்த வியாதியும் வராதான். அந்த நோயும் வராதான். ஆனா இந்த பாதவத்தி கொடுக்குது எப்படி வராத நோய் வந்துரும். சரி சரி ஒரு நாளைக்கு உப்பு போட மாட்டா. அடுத்த நாள் சேர்த்து போட்டுருவா. ஆமா இப்படி 12 வருஷமாகவே 12 வருஷமாக மாமாவுக்கு திருவோட்டு அப்படியே கூழு கொடுக்கா. கூழு கொடுத்து கொடுமை பண்ணுதா. கைமண்டு வச்சு கொடுமை பண்ணுதா. சரி இதையெல்லாம் பார்த்தான் சரி அந்துக்கண் மாமனுடைய மகன் குருபுத்திரன் பாக்குறான். 12 வருஷம் ஆச்சு. சரி அவ அப்பாவை இவன் கண்டுகிடல. எப்பா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டானா. பெத்த புள்ளதான் கேட்கணும். மருமவளா கேப்பா. மருமவ கேப்பாளா கேப்பாளா வச்சுக்கிட்டதுல. சரி அப்ப இப்படி கொடுமைக்கு ஆளாவுனதுனாலே ஒரு நாள் அடியே சித்திரவல்லி கை சாப்பிடணும் இருக்கு. இவ்வளவு நாள் ஆமா சாப்பாடு சாப்பிட்டு போச்சு. சரி ஒரு கரிசோறு வச்சு கொடு அப்படின்னு சொன்ன உடனே காட்டிலே சென்று சரி மான் மறை மிள்ளா உடம்பு முயல் எல்லா வேட்டையும் கொண்டு வந்தான். வேட்டைக்கு போய் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு பறக்கிறது ஊந்து போறது நடந்து போறது எல்லாத்தையும் அடிச்சாங்க. செண்டாள பாதவத்தி மாமாவுக்கு இன்னைக்கு ஒருபடி சோறு கொடுத்தாளா. கொடுக்கலையே சித்திரவள்ளி. வேளார் வீட்டுல வந்து இட்லி குப்புற மாதிரி பானை 1 தட்டு 2. பானை 1 கேக்கா தட்டு 2 கேக்கா என்ன காரணம்? மாமாவுக்கு கூழு கொடுக்கணும்ல. கொடுத்தா கையில கா வைத்து கொடுப்பா.
இன்னைக்கு பிடிச்சு அடைச்சிருக்கா சங்காமணி நனைஞ்சு வரைக்கும் தாண்டி அடிச்சிருக்காரு. அவருக்கு தூக்கம் வரல. அவர் படுப்பாரோ எந்திப்பாரோ இருந்து பார்க்க இருக்க முடியல. சரி ஐயா அங்கிருந்து வந்தா சரி தலவாழை இலையறுத்து வந்து ஆமா தலவாழை இலை அறுத்து கொண்டு வரான் தாய் குருபுத்திரன். சரி சரி தண்ணீரை தெளித்தார். ஆமா தலவாழை இலை விரிக்கலாமா நமக்கு? கூடாது. கூடாதல்லவா? கூட்டு குழம்பு வச்சாளை அம்மா சித்திரவல்லியே பாதவத்தி சாப்பிட சொல்லதா இவன் சாப்பிடல. சரி அப்பாவுக்கு கொடுக்க வரான். என் கணவா ராஜமன்னவா அப்பாவுக்கு கொடுக்க வரான். அப்பா சாப்பிட்டேப்பானாரு. ஐயா அப்ப வாயில கொண்டு கையில கொடுக்கான். சரி மண்டு வைக்காரு கை மண்டு. ஆமா கை மண்டு வைக்காரு தாய். அப்பா உங்களுக்கு பெதறடி எல்லாம் புத்தரிச்சு போச்சா? சரி ஏன்பா இப்படி பண்ணுதிய? ஏப்பா அப்பா என் மகனே ஏ மகனே உங்க அம்மா இறந்து இவ்வளவு நாளாச்சு. நாளாச்சுப்பா. எனக்கு கூழுதாண்டா நான் சாப்பிட்டு வரேன். அவன் பொண்டாட்டி கூழுதான்ப்பா கொடுத்தா எனக்கு. அப்படியா? இப்படிதான். அப்ப இன்னைக்கு யார்கிட்டயாவது கடை வாங்குனீங்களா? நம்ம நாட்டுல விளைஞ்சிடுதா? அதானே. சரி இப்படியாவது சொல்லணும்ல பிள்ளை. சரி ரைட்டு. அப்பத்தான் வாரார். என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்? அடியே சண்டாள பார்வதி சித்திரவள்ளி எங்க அப்பாவுக்கு கூழ் கொடுத்து இந்த கொடுமை செய்ததினாலே இந்த கொடுமைகள் செய்ததினாலே நீ தெரு தெருவாக சரி எச்சியல கூட இல்லாமல் போட்டி நாயாக போக்கடமா என்று சாபம் கொடுத்தார். ஏங்க என்னங்க நான் உங்களுக்கு துரோகம் செய்யல. ஆமா நான் வாக்கப்பட்டு வந்தது உங்களுக்கா இல்ல ஒன்று அப்பனுக்கா? இப்படியே கேப்பா இப்படிலாம் கேட்கணும். அட பாதவத்தி பாதகத்து சித்திரவள்ளி அப்போ எனக்கு நீங்க துரோகம் செய்தால் சரி உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரு நாளும் பிள்ளையாக இருக்க மாட்டீர்கள். சரி போக்கடவா என்று சாபம் கொடுத்தார். சாபத்தை கொடுக்க காசைக்கு போகணும் கர்மத்தை திளைக்கணும்னு மேலை இசைக்கலைஞர்கள் கோவிலுக்கு வரணும்னு சொல்லி அப்படியே அப்பாவை காவட்டு போட்டு தூக்கிட்டு வரான். தண்ணி கேட்காரு. விழா கமிட்டியர்கள் கூப்பிடுகிறார்கள். தண்ணி கேட்கும் போது அப்பா எனக்கு இந்த இடத்துல தண்ணி தரலன்னா உயிர் போயிரும். ஆமா இதான் சொல்லிருக்காங்க வாக்கு சனியம் போக்கலன்னு. என் உயிரை போனாலும் உனக்கு தண்ணி கொண்டு வரப்பா. ஐயா வாரேன். அங்க போய் அப்பாவை கீழே வச்சா கரடி புலி தின்னுரும்னு பூலாத்தி மரத்துல போட்டு போட்டுட்டு இங்க வாரா. தெய்வந்திரம் பூங்காவல ஒளி போட்டு காத்திருக்காரு. ஒரே ஒரு யானையை கொல்லணும்னு சொல்லி காத்திருக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. அப்படியே வரும் பொழுது இந்த யானை தண்ணி குடிக்க வருதுன்னு பானத்தை போடுதாரு. அடியற்ற மரத்தை போல் சாய்ந்தார். என்னை கொண்டவர் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. இந்த தண்ணீரை கொண்டு இங்க அப்பா கிட்ட கொடுங்க. அப்பாட்ட கொண்டு கொடுங்கப்பா. அங்கிருந்து வாராரு. வாசகத்தை வடித்தார். தண்ணீரை எடுத்தார். ஐயா இந்த தண்ணியை கொடுங்க. குடிங்க. எப்பா நீ யாரு? உண்மையை சொல்லு. அயோத்தி மன்னன் அதிரதன் மகன் தசரதன். ஒரு பிள்ளைக்கு தவறி இருந்தேன். யானைகளை கொன்றேன். ஒரு யானைக்கு ஒளிகட்டி இருந்தேன். தண்ணீர் குடிக்க வந்தது யானை என்று நினைத்து பானத்தை போட இறந்திருப்பது யானை அல்ல உங்கள் குழந்தை. என் மகன் குருபுத்திரனை கொன்று விட்டாயா? ஏ தசரதா ஐயகோ ஐயகோ என்று அழுதார். ஐயகோ ஐயகோ என்று அழுகிறார். ஆமா சரி என் மகனை எனக்கு உதவாம நீ கொன்னுட்ட. சரி உனக்கு 4 பிள்ளைகள் உண்டு. ஆமா 4 குழந்தைகள் பிறக்கும் அப்பா. உனக்குன்னு ஒரு காலம் வரும் பாத்தியா? 4 பிள்ளையும் மூத்த பிள்ளை நல்ல பிள்ளை எல்லா பிள்ளையும் உனக்கு உதவாது. போக்கடவா என்று சாபம் கொடுத்தார். அப்படி இவர் உயிரை விட்டுட்டார். உடனே தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நல்லடக்கம் செய்தார். நல்லடக்கம் செய்கிறார். உடனே எங்கே வருகிறார்? அயோத்திக்கு வருகிறார். வஜிஷ்டர் விஸ்வாமுத்திரர் பார்த்தார். புத்திரகாமட்சி யாகம் வளர்க்கணும். அங்க அந்த நேரத்திலே அழகுடனே வேள்வி எது வளர்ந்து வருகிறது. ஆயிரம் உள்ள உயரத்திலே சாந்தி கொண்டோர் அரைவிளைக்கு சந்தனத்தால் கூறவிட்டு அங்க சந்தையான கட்டை சாமி ராணி கட்டை அந்த நல்ல வேடியார். ஐயோ அந்த நல்ல வேடியாது அழகுடனே எரியுரை. ஓ அந்த நல்ல வேடியாது அந்த நல்ல வேடியாது அழகுடனே எரியுரையா. இந்த வேள்வியானது
அழகுடனே வேல் வளர்ந்து கொண்டு வருகிறது. அழகுடனே வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த வேள்வியில சரி ஒரு பூதமானது அலறிய சத்தத்தோடு சரி தங்க தாம்பழ தட்டோடு பிறந்தது. தாங்கள தட்டோடு பிறக்கும். அந்த தட்டுல பாயாசம் இருக்கிறது. ஆமாம்மா. அது எப்படி வந்தது? எப்படி மைத்துனரும் தேவ ரகசியம் பேசுறாங்க. ஆமா, பகவானும் எம் பெருமாள் மாயவனும் தேவ ரகசியம் பேசுகிறார்கள். அயோத்தியிலே அதிரதன் மகனாகிய தசரதற்கு பிள்ளை வரம் கொடுக்கணும். சரி, சங்கு ஒரு பரல். ஆமா, சங்கு ஒரு பரல் அல்லவா? சக்கரம் ஒரு பரல். சக்கரம் ஒரு பரல் அம்மா. ஆயிலியம் ஒரு பரல். சரி, ஆதிசேடன் ஒரு பரல். ஆதிசேடன் ஒரு பரல் அல்லவா? 4 பரல்களையும் பாயாசமாக உருவாக்கி சரி அப்பம் பூதமானது விஸ்வாமுத்திரர் கையில் கொடுக்க ஆமா, விஸ்வாமித்திரர் கையில் கொடுக்க அயோத்திக்கு வருகிறார். சரி, அயோத்தி மன்னன் தசரதை அழைத்தார். சரி, அப்படி மனைவிமார்கள் 3 பெண்மணிகள் வந்தாள். நம்ம 3 நல்ல பெண்மணிகள் வந்து கோசலைக்கு ஒரு பாகம், நம்ம அம்மா கோசலப்படியே தாய், கைகேசிக்கு ஒரு பாகம், அண்ணையே தாய் அம்மா படி, சுமித்திரைக்கு ஒரு பாகம், மறுபடி கொஞ்சம் இருந்தது. ஆமா, அதை யாருக்கு கொடுக்க? சுமிக்கு கொடுத்தார். ஆமா ஆமா, இருக்குதுலே. ஆமா, அன்பாவும் பாசமாவும் பார்த்து கூட கூடிய செல்ல பொண்டாட்டி சுமித்ரா தேவி தான். கொடுத்தாச்சா? அவளுக்கு கூட ஒரு பங்கு கொடுத்து ரிஷி கர்ப்பம் ராத்தருகம் உண்ணாரு ராத்தருகம் உண்ணாதுன்னு சொல்லி மாறம் திங்களாகி மங்கையர்கள் 3 பேரிடம் கர்ப்பமுற்று இருக்கிறாள். கர்ப்பமுச்சு இருக்கிறார்களம்மா. கைவிடைக்க கால்விடைக்க ஆடை அலங்காரம் செய்ய 60 தோழி பெண்கள். தோழி பெண்கள் அல்லவா? அயோத்தி அரண்மனையிலே பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளைகள் பிறக்க போறேன்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா எப்படிமா இருக்கிறார்கள். அப்ப இவளுக்கு 10வது மாதமாக இருக்கு. அந்த 10வது மாசையில அம்மா அங்க என்ன சந்தோஷம் குறிகோளை என்ன? ஏன்னா இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாம சங்கடப்பட்டதாகி. ஆமா, 3 பெண்மணிகளும் குழந்தை இல்லைன்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆமா, இப்ப திடீர்னு அயோத்தியிலே ஹரிராமன் ராமசாமியாகவே அவதாரம் எடுத்தார். அங்க கோசலையால் திருவையாற்று ஏ குணார் போச நட்சத்திரத்தில் ஐயா புண்ணியாழ்வாரான் வீழ்ந்தார். ஏ ராம ராம என்று சொல்லி ஐயா ராமசாமி பிறந்தாரே. ஏ கைகேசியால் திருவையாற்று ஆழ்வாரான் வீழ்ந்தார். சுமித்திரையால் திருவையாற்று 2 நல்ல பாடல்களும் அங்க அழகுடாரே பிறந்தாரே. பச்சை நல்ல நிறத்தழக ஏ புகழ நல்ல வாயழக ஏ ஹரிராம ஸ்ரீராம ஐயோ அயோத்தியே ஆண்டராமா சீதையோட மணவாள செல்ல புள்ள ராமசாமி ராமனல்ல அவதாரமா ராமராக பிறந்தாரே. நல்ல பிள்ளைகள் 4 நல்ல பிள்ளைகள் நலமுடனே பிறந்தார். பச்சை நல்ல நிறத்தாள பவள நல்ல வாயாள நீல நீரே ஐயா மேனியும் வெற்றியில் ஒன்று மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா ஹரி ராமராக சரி ராமா ராமா என்று சொல்லி ராமா 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 என்று சொல்லி ராம மந்திரத்தோடு அவர் இருந்தார். அவதார ஐயா அயோத்தியில பிறந்த பிள்ளை பிள்ளை எல்லார வீட்டில பிள்ளை கனியாக வந்து பிறந்தாரே. குழந்தை செல்வமாக வந்து பிறந்தாரா ஐயா ராமசாமியாகவே அவதாரம். 1008 அவதாரத்தோடு 1008 அவதாரத்தோடு அழகுடனே பிறந்தார் ஹரிராமன். ஹரிராமர் அல்லவா? நிறத்தை பாருங்க. சரி, என்ன நிறம்? என்ன நிறம்? என்ன பச்சை நிறம். ஆமா, பச்சை நல்ல நிறத்தோடு. வாய பாத்தீங்கன்னா பகழ நிறம். ஆமையா. முகத்தை பாத்தீங்கன்னா நீல நிறம். ஆமா, நீல நிறத்தோடு சாமண சொருபன். சரி, அப்பேர் வெண்ட அழகுடைய ஆமையா ஹரி ராமராக ராமரா என்று பிறந்தாரே. அப்ப ராமர் அல்ல அவதாரே 4 நல்ல பிள்ளை
இல்ல வாகேரி பிள்ளையாக பிறந்தார சீதையுட மணவா ஹரிராம ஸ்ரீராம் ஐயா ஹரிராம ஸ்ரீராம் ஐயா அயோத்தியே ஆண்டராமா இளங்குணமும் மரீனா அழகு மக ராமேசாமி உனது தொட்ட ராமன் தொட்டீதே இளங்குணமும் மரீனா பட்ட ராமம் பழங்கு ஜாதி பட்ட ராமம் பழங்கு ஜாதி ஐயா பால்வனராய் வழி நடந்தா தாடகையாள் மலையாரிலை தனிய வேள்வி வளர்ந்தாரா ராமா ராமா என்று சொல்லி ராம மந்திரம் சொல்பவர் துளசி வாணி ஐயா மார்பலகா தூயவரே ராமர் சையா துளசி வாணி மார்பலகா தூயவரே மார்பையா அகலிகை சாபம் தீர்த்த ஹரிராமா ஹரிராமா அயோத்தியை அரசாள வைத்த 14 லோகத்தை ஒரு உடைக்குள்ளே அரசாள வந்த அவருக்கு 1008 நாமம். சரி, பெயர் என் பெருமாள் சரி ராமசாமி ராமா ஸ்ரீராமா அயோத்தியை ஆண்டரா ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தியை ஆண்டரா ஐயா ராமா ராமா என்று சொல்லி ராம மந்திரம் சொல்பவரே ஹரிராமா ஸ்ரீராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஐயா ஸ்ரீராமா அந்த அயோத்தியை ஆண்டராமா அயோத்தியை ஆண்டரா அந்த தாடகையால் மலையதிலை தாடகையால் மலையதிலே ராமசாமி நீயும் தனியாய் வேண்டி வளர்த்தராமா தனியாய் வேண்டி வளர்த்தராமா தாடகையால் மலையதிலே தனியாய் வேண்டி வளர்த்தராமா ஐயா இட்டனாமோ 20 உனக்கு இளங்கினாமோ மறினாரோ ஐயா தொட்டனாமோ தொண்டித்தேலோ ஐயா தொடங்கினாமோ மறினாரோ ஐயா ஆதிலிங்கோ ஜோதிலிங்கோ ஆதிலிங்கோ ஜோதிலிங்கோ ஐயா ஜோதிலிங்கோ அந்த அயோத்தியை ஆண்டலிங்கோ